இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ பத்தின ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் எனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாரியான ஒரு ஒப்பீனியன் தான் நான் வந்து குடுக்கப் போறேன். இது வந்து எக்ஸாம் இப்ப நடக்கப் போற குரூப் 4க்கு வந்து எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அது ரிலேட்டடா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா, நீங்க போய் படிக்கலாம். நான் வந்து எக்ஸாம பத்தி என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் குடுக்கப் போறேன். ஆ நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நான் கார்த்திக். இது கார்த்திக் படிப்பகம். இதுல வந்து எக்ஸாம் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம கிளியர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு ஒரு குட்டி கதை சொல்லப் போறேன். ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஓனரா இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு அ 2 குரூப் சேர்ந்தவங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்பிளும், இன்னொரு செட் ஆஃப் பீப்பிளும் வந்து வேலை செய்றாங்க. அவங்க வேலை செய்யும்போது வந்துட்டு அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்துட்டு தண்ணி சீக்கிரமா குடுத்துடுறாரு. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்துட்டு அறுசுவை உணவு குடுக்குறாரு. பிரியாணி இல்ல மீல்ஸ் அந்த மாரி வந்து குடுக்குறாரு. அத லேட்டா குடுக்குறாரு. இவங்களுக்கு வந்து 1 வாரத்துல குடுத்தா, அவங்களுக்கு வந்து ஒரு 4 வாரம் கழிச்சு குடுக்குறாரு. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு தண்ணிய சீக்கிரம் குடுத்துடுறாரு. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்துட்டு பிரியாணி, அறுசுவை உணவு இது எல்லாத்தையுமே வந்து லேட்டா குடுக்குறாரு. இப்ப இந்த மாரி குடுக்கும்போது, அந்த தண்ணிய குடிக்கிறவங்க என்ன நெனச்சுப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நமக்கு வந்து சீக்கிரமா வந்து தண்ணி கிடைச்சிருச்சு. நம்ம இத வச்சு வந்து ஆ சாப்பிட்டு வேலை செய்யலாம் அப்படின்ற மாரி அவங்களுக்கு வந்து எண்ணம் இருக்கும். வாரம், வாரம் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாரி அவங்க வந்துட்டு அதுல சந்தோஷப்படுறாங்க. அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அறுசுவை உணவு கிடைக்கப் போகுது. 1 வாரம்ன்றது, 2 வாரம்ன்றது ஒரு 4 வாரம் பொறுத்து இருந்தா போதும். நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கிடைச்சுட்டே இருக்கும் அப்படின்ற மாரி வந்து நெனைக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதைய ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குரூப் 4 இருக்கு, குரூப் 2 இருக்கு, குரூப் 1 இருக்கு. குரூப் 4 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு ஏத்த மாரி வந்து எல்லாமே வந்து தமிழ்ல மாத்திட்டாங்க. அப்ப தமிழ்ல மாத்தும்போது என்ன ஆகுது அப்டின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அது ஈஸியா இருக்குது. ஆனா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அது வந்து கஷ்டமா இருக்குது. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு ஈஸியா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, படிச்சு ஈஸியா வந்து குரூப் 4 வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அது நம்மளுடைய மதர் டங். அது இல்லாம வந்து சின்ன வயசுல இருந்தே படிச்சதுனால, அத வந்து ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. முன்னாடி இருந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கும் வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஆனா, தமிழ்நாட்டுல வேலை செய்யக்கூடிய நெறைய பேர் வந்து தமிழ்ல படிச்சவங்களா இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால மேக்ஸிமம் தமிழ எடுத்துட்டு வந்தாங்க. அந்த விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, குரூப் 4 வந்து தமிழ் மீடியம்க்கு வந்து ஈஸியா இருக்கிறன்ற மாரியான எண்ணம் தான். ஆனா, அதிலேயே வந்து நெறைய காம்படிஷன் இருக்கு. அது அப்பாற்பட்டது. இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கும், தமிழ் மீடியம்க்கும் வந்து கம்பேரிசன் தான் பார்க்குறோமே ஒழிய, அதுக்குள்ள எவ்வளோ காம்படிஷன் இருக்கு அப்படின்ற மாரியான இத வந்து நான் பேச வரல. இப்ப இங்கிலீஷ் மீடியம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நான் 2A எழுதிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு 2வும் 1ம் தானே இருக்கு. எங்களுக்கு குரூப் 4 கூட இல்லையே. அதுவும் இல்லாம பிஎஸ்டிஎம் கூட இல்லையே அப்படின்ற மாரியான ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அதுவுமே வந்து உண்மையானது தானே. அப்ப அவங்களுக்கு பார்க்கும்போது 2வும் 1 மட்டும் தான் இருக்குது. ஆனா பிஎஸ்டிஎம்மும் அவங்களுக்கு குடுக்குறதும் கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறவங்க, தமிழ் படிச்சவங்க மட்டும் தான் வேலை செய்யணும் அப்படின்னா, எல்லா லெவல்லயுமே வந்துட்டு வந்து தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கான ஆப்ஷன் இருக்கணும். ஆனா குரூப் 4லயே வந்துட்டு அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய லெவல் வந்து அதோட முடிஞ்சு போயிருது. ஒரு 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, என்ன பொறுத்த நான் பார்த்த வரைக்குமே, ஒரு 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 90 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, குரூப் 4 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம், ஆ குரூப் 2க்கோ, குரூப் 1க்கோ படிக்கிறது கிடையாது. ஆனா, அவங்க எக்ஸாமுக்கு படிக்கும்போது அவங்களுடைய எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 20 பேருக்கு தான் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாரியான எண்ணம் இருக்கும். 80 பேர் வந்துட்டு நம்ம வந்து டாப்ல ஒரு குரூப் 2ல, குரூப் 1ல போணும் அப்படின்ற மாரி எண்ணம் இருக்கும். என்னுடைய ஃபிரெண்ட்ஸோட ஃபிரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையுமே வந்து நான் ஓரளவுக்கு பிரிப்பேர் பண்ற எல்லாரையும் பார்த்திருக்கேன். அவங்களுடைய ரூம்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெறைய பேர் வந்து தாசில்தார், டெப்டி கலெக்டர் அந்த மாரி டிஎஸ்பி அந்த மாரி வந்து அவங்களுடைய ஸ்டிக்கர் எல்லாமே வந்து ஒட்டி அத பார்த்து மோட்டிவேட் ஆகி படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா குரூப் 4 கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அதோட முடிஞ்சிடுறாங்க. அதோட முடிஞ்சிடுறாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து வொர்க்குக்கு போணும். வொர்க்குக்கு போணுன்றத தாண்டி ஆ எக்ஸாம கிளியர் பண்றதுக்கே கொஞ்சம் காலங்கள் ஆகுதுன்ன உடனே கல்யாணம், அதுக்கப்புறம் அடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க. ஒரு 1 வருஷமோ, 2 வருஷமோ கேப் விட்டதுக்கு அப்புறம் அவங்க குரூப் 1ஓ, குரூப் 2ஓ படிக்கிறதே கிடையாது. அந்த குரூப் 4 வேலையே அவங்களுக்கு வந்து போதுமானதா அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த முதலாளி வந்து ஒரு குரூப்புக்கு வந்து எப்படி தண்ணி குடுத்தாரோ, அந்த தண்ணியே போதுமானதா அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்களோ, அதே மாரி தான் இப்ப இந்த குரூப் 4ம் கிளியர் பண்றவங்க என்ன நெனைச்சுடுறாங்க, நம்ம வந்து ஈஸியா வந்து கவர்ன்மென்ட் வேலைய வந்து சீக்கிரம் ஒரு 2 வருஷத்துல கிளியர் பண்ணிட்டோம். நமக்கு இதுவே வந்து போதும். இத வச்சே நம்ம வந்து நம்மளுடைய காலத்த ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்து நெனைச்சுட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்ப இருக்கிற இன்ஃப்ளேஷன பேஸ் பண்ணி வர்ற சம்பளம்ன்றது வந்து கம்மி. அப்ப கம்மியாகும்போது அவங்க ஃபேமிலின்னு வரும்போது சிலர்லாம் வந்து தேவையில்லாத வழிகளுக்கெல்லாம் போறதுக்கு வழிவகுறதுக்கான காரணமும் அதுவா தான் இருக்கு. அதுவே வந்து அவங்க குரூப் 4 கிளியர் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, குரூப் 2யோ, குரூப் 1யோ கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு
இத விட ஒரு நல்ல சேலரியா கிடைக்கும். அப்போ வந்து ஃபேமிலிய ரன் பண்றதுன்றது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து எப்படி தண்ணி கிடைச்சா நம்ம கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு வந்து ஏமாறுறாங்களோ, அதே மாரி தான் இப்ப குரூப் 4 போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த லெவல்லயே வந்துட்டு முடிச்சுடுறாங்க. ஒரு 100ல 90% 90 மக்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, 90 ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, குரூப் 4 கிளியர் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் நம்மளுடைய வந்து கவர்ன்மென்ட் வேலை வாங்கிட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவல்லயே அவங்கள சுருக்கிக்கிறாங்க. அடுத்த கமிட்மெண்ட் வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு படிக்க விடாமயும் பண்ணிருது. அதே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கு வந்துட்டு இப்ப என்ன சொல்றது அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சாதான் வந்துட்டு நாலேஜ் வரும் அப்புறம் வந்து பிரில்லியண்டா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையின் பேர்ல வந்துட்டு பெற்றோர்களும் எடுத்துட்டு போய் நிறைய பேர் சேர்த்துட்டாங்க. அப்ப அவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னும் போது சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ சரி குரூப் 2 படிச்சாங்க. ஓகே. குரூப் 1 படிக்கிற அளவுக்கு டைம் இருக்கு. இப்போ குரூப் 2, குரூப் 1லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 வருஷம், 5 வருஷம் அந்த அளவுக்காவது கொஞ்சம் ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சா தான் வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து 4 வருஷம், 5 வருஷம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க ஃபேமிலி வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்ல. அவங்களுக்கு அந்த மணி ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல. அப்ப அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு இப்போ அதுவே ஒரு குரூப் 4ஆ இருக்கு அப்படின்னா, ஒரு 1 வருஷத்துலயோ, 2 வருஷத்துலயோ கிளியர் பண்ணிட்டு அடுத்து அவங்க படிக்கலாம். படிக்கிறதும், படிக்காததும் தமிழ் மீடியமா இருந்தாலும், இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் அவங்க அவங்களுடைய எஃபெக்ட். சிலர்லாம் வேலைக்கு போயிட்டுமே வந்துட்டு குரூப் 2, குரூப் 1 கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஜெனரலா நான் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்ற மாரியான ஒரு இத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து இவங்க வந்து குரூப் 2 மட்டும் இவங்களுக்குமே குரூப் 2வும், குரூப் 1 மட்டுமே கூட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா குரூப் 4ல இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்குல்ல. இப்ப இங்கிலீஷ் இல்ல அப்படின்ற பட்சத்துல இவங்க வந்து இங்கிலீஷையும் படிக்கணும், தமிழையும் படிச்சு குரூப் 4 அப்ப நீங்க வந்து குரூப் 4 வேலைக்காக தமிழ படிச்சிடணும். அதுக்கப்புறம் குரூப் 2க்கு, குரூப் 1க்கு போகும்போது வந்துட்டு இங்கிலீஷ் படிக்கணும். அப்படின்ற மாரி ஒரு பார்ஷியாலிட்டி குரூப் 4னா வந்துட்டு தமிழ் மீடியம் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து 2க்கு 1 அந்த மாரி வந்து எங்கேயுமே இல்ல. ஆனா ஆஸ்பிரண்ட்ஸ கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இப்போ 1ல நான் மெயின்ஸ் எழுதுறேன், 2ல மெயின்ஸ் எழுதுறேன் அப்டின்னா வந்துட்டு, நான் இங்கிலீஷ்ல எழுதுனா தான் வந்துட்டு மார்க் போடுவாங்க. அது வந்து பார்ஷியாலிட்டி வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சாலுமே ஒரு ஜெனரலா நம்ம பார்க்கும்போது, அப்படி இருக்குதோ அப்டின்ற மாரி. ஆனா அ போர்ட பொறுத்தவரைக்குமே அந்த மாரியெல்லாம் இல்ல. கன்டென்ட் இருந்தா வந்து குடுப்போம் அப்டின்ற மாரியான எண்ணங்கள் இருந்தாலுமே, ஆஸ்பிரண்ட்ஸ கேட்டீங்க அப்டின்னா, தமிழ்ல எழுதுன ஆ சிலர் பாஸ் ஆகுறத விட, இங்கிலீஷ்ல வந்து ஜெனரலா சும்மா நார்மலா எழுதுற பாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நான் ஒரு சில வீடியோஸ்ல பார்க்கும்போது 3 அட்டெம்ப்ட் தமிழ்ல குடுத்து அவர் கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் 2 அட்டெம்ப்ட் இங்கிலீஷ்ல குடுத்து கிளியர் பண்றாரு அப்படின்னும்போது வந்துட்டு, அப்ப அந்த இடத்துல வந்துட்டு, ஓகே இங்க வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்களோ அப்படின்ற எண்ணம் நமக்கே வந்து உருவாகுது. ஜென்ரலா பார்க்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் தமிழ்நாட்டுல வேலை செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, எல்லா லெவல்லயும் நீங்க தமிழ்ல வைக்கலாம். குரூப் 4யும் தமிழ்ல வைக்கலாம். குரூப் 2யும் தமிழ்ல வைக்கலாம். குரூப் 1யும் எல்லாத்தையுமே வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழ்ல மாத்தலாம். அப்படி மாத்திர முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கஷ்டம். ஏன்னா எல்லாருடைய எண்ணமும் என்னவா இருக்கு அப்டின்னா, இங்கிலீஷ் படிச்சா வந்துட்டு ஈஸியா பாஸ் ஆயிடலாம் அப்டின்ற மாரி நெறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து சேர்த்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் வந்து யார் பேசுறது? இப்ப எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து முக்காவாசியான மாணவர்கள் வந்து இங்கிலீஷ்ல தான் படிச்சிருக்காங்க. அப்ப நீங்க எல்லாத்தையுமே தமிழ்ல மாத்திட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்காதுல்ல. அப்ப அதுவும் வந்து பிரச்சனையா இருக்கும். சரி ஓகே எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க தான் வந்து குரூப் 2க்கும், குரூப் 1க்கும் வேணும்னா, அப்ப தமிழ் மீடியம் படிச்சவங்க குரூப் 1க்கும், குரூப் 2க்கும் வந்து இல்லன்ட்டு நீங்க எப்படி வந்து ஆ இன்டைரக்ட்டா வந்து மென்ஷன் பண்ற மாரி இருக்குல்ல. அப்போ ஒரு குரூப் 4ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும், குரூப் 1ஆ இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஆ இப்ப எப்படி சொல்றதுன்னா எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா இருக்கணும். இப்ப இங்க வந்து ஒரு 50% வந்து தமிழ்ல இருக்குன்னா, அப்போ 50% இங்கிலீஷ்ல வச்சீங்கன்னா, 2 சப்ஜெக்ட்டுமே 2 பேருமே படிச்சுட்டு போட்டுமே! தப்பு இல்லையே! அதே மாரி தான் வந்து குரூப் 2லயும், குரூப் 1லயும் இப்ப இதுல வந்து 100 பேர் எழுதுறாங்க அப்டின்னா, அப்ப 50 பேர் அதுல பாஸ் ஆகுறவங்களும், இதுல 50 பேர் பாஸ் ஆகுறவங்களும் வழி இருந்தா தானே இப்ப குரூப் 1, குரூப் 2 கூட எல்லாருக்குமே எழுதுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா, இங்க பார்க்கும்போது தமிழ்ல இவங்க படிச்சுட்டு குரூப் 4 வேலைய வச்சுட்டு அவங்க வந்து நான் கடைசி வரைக்கும் தண்ணியே குடிச்சு உயிர் வாழ்வேன்னா, அது கஷ்டம். இப்ப அதே மாரி வந்துட்டு நான் குரூப் 2, குரூப் 1 படிக்கிறதுக்கு 4 வருஷம், 5 வருஷம் ஆகணும். அதுக்கு வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்குமான்னு கேட்டா, அதுவும் இல்லாம அந்த இடத்துல வந்து வேக்கன்ட் கம்மி. அப்ப பொறுத்துட்டே இருக்கும்போது அவங்களுடைய காலங்கள் என்ன ஆகுதுன்னா, வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆகுது அப்டின்னா, கன்டினியூஸா பிரிப்பேர் பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு கண்டிஷன்னால எனக்கு குரூப் 4 வேலையும் இல்ல. இதையும் என்னால கிளியர் பண்ண முடியல அப்டின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம், 5 வருஷம் படிச்சுட்டு, அப்ப ஃபீல்ட விட்டு வெளிய போறாங்க அப்டின்னா, அப்ப அது வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு அறுசுவை உணவுக்காக காத்திருந்து செத்து போன கணக்கு தான். இப்ப இவங்க வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறதும் செத்து போன கணக்கு தான். அப்போ வந்துட்டு இந்த லெவல்லயும் எல்லா மாணவர்களும் வந்து பாஸ் ஆகணும். குரூப் 2, குரூப் 1ல எல்லா லெவல்லயும் வந்துட்டு எல்லா தரப்பு மாணவர்கள்லயும் பாஸ் ஆகணும். அந்த மாரி இருந்தா மட்டும் தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து யாருக்குமே வந்து மன உளைச்சல் இல்லாம இருக்கும். இப்ப குரூப் 1 எடுக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து புலம்புறாங்க. தமிழ்ல இருக்கிறவங்க வந்து பாஸ் ஆகுறதுக்கான அதிகமான வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குரூப் 2, குரூப் 1 எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்ல எழுதுனா வந்து பார்ஷியாலிட்டியா வந்து திருத்துறாங்க. அதுல வந்து நெறைய வந்து
சரியான முறையில திருத்தல அப்படின்ற மாரியான ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இது வந்து எட்டாத கனியாவும் இருக்கு. அவங்களுக்கு வந்து அது வந்து எட்டாத கனியாவும் இருக்கு. அப்போ இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்களுக்கு ஒரு குரூப் 4 இருந்தா, அட்லீஸ்ட் நான் அத வச்சாச்சும் என் ஃபேமிலிய ரன் பண்ணிப்பேன்ல அப்படின்ற மாரியான எண்ணங்கள் இருக்கு. குரூப் அ தமிழ்ல எழுதுறவங்களுக்கு நான் குரூப் 4 பாஸ் ஆகி கடைசி வரைக்குமே நான் அடிமட்டத்திலேயே லெவல் 8லயே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா? அதுக்கு மேல அதுக்கான அடுத்த லெவல்களுக்கு போக்கூடாதா? அப்படின்ற மாரியான எண்ணங்களும் அவங்களுக்கும் இருக்கு. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே வந்து ஈக்குவலா இங்க இங்கிலீஷ் பாதி இருக்குன்னா, அங்க தமிழ் பாதி. அப்ப அந்த மாரி வந்து எல்லாத்துலயுமே வந்து பாதி பாதியா இருக்குன்ற பட்சத்துல, எல்லாருக்குமே வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருமே வந்துட்டு ஈஸியா வந்து அ பாட்டம் லெவல்லயும் வேலை செய்வாங்க. டாப் லெவல்லயும் வேலை செய்வாங்க. அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணிருக்கு. அ நானும் பார்த்துருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுவே வந்துட்டு அ எக்ஸாம வந்து 4 கிளியர் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் படிக்கணும் படிக்கணும்ன்ட்டு கொஞ்ச நாளைக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள பார்த்துட்டு அத விட்டுருவாங்க. அந்த குரூப் 4 லெவல்லயே வந்துட்டு கடைசி வரைக்கும் காலத்த ஓட்டிட்டே இருப்பாங்க. இது மாரி நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். அதனால வந்துட்டு நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியமா இருக்கீங்க, தமிழ் மீடியமா இருக்கீங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம கோரிக்கைகள் வைக்கலாம். இங்க பாதி இருக்கலாம், அங்க பாதி இருக்கலாம் அப்படின்ற மாரி. ஆனா, இப்போ நடந்துட்டு இருக்கிறத நம்மளால மாத்த முடியாது. அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால வந்து ரெடி ஆக முடியுமோ, ஆயி பாஸ் ஆயிட்டு போணும். அதுதான் வந்து இப்போதைக்கு. அது ஃபியூச்சர்ல மாறுது, மாறல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம வந்து குரூப் 4 வேலை வாங்கணும்னா தமிழையும் படிச்சு தான் ஆகணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, தமிழ் படிச்சு பாஸ் ஆவுங்க. இப்போ வந்து 2ஆ 1ஆ இருக்கா? ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 2 அட்டெம்ப்ட் வந்து தமிழ்ல குடுங்க. உங்களால கிளியர் பண்ண முடியல. இங்கிலீஷ் கன்வெர்ட் ஆகுங்க. அது ஒண்ணும் கஷ்டமான வேலையே கிடையாது. அதே மாரி வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் படிக்கிறதும் ஒண்ணும் கஷ்டமான வேலையே கிடையாது. 2மே வந்து ஈஸி தான். அதுக்கான டைம் போட்டு, எஃபெக்ட் போட்டு நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அது வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். அவங்க இங்கேயும் வந்துட்டு வேணும், அங்கேயும் வந்துட்டு வேணும் மாத்தி, மாத்தி, மாத்தி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா, நம்ம அதுக்கேத்த மாரி தயாராகி எக்ஸாம கிளியர் பண்றதுன்றது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஃபியூச்சருக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது ஜெனரலா இது எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாரியான தோணுச்சு. அதனால சொல்லியிருக்கேன். இதுல வந்து சில தவறுகள் இருக்கலாம். சில சரியா இருக்கலாம். உங்களுக்கு தவறா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, இதெல்லாம் இது கரெக்ட்டா செட் ஆவாது ப்ரோ. அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது கரெக்ட்டா இருக்கும் ப்ரோ. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஈக்குவலா எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா வைக்கிறதுன்றது தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். இங்கேயும் பாதி இங்கிலீஷ் இருக்கணும். அங்கேயும் வந்து பாதி தமிழ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்ஷியாலிட்டி பார்த்து திருத்தக்கூடாது. அந்த மாரி ஏதாவது கோரிக்கைகள் இருக்கு, மன உளைச்சல்கள் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. யார் யாருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்ற மாரியான சொல்றதுக்கான ஒரு வீடியோவா தான் இத நான் பார்க்குறேன். இதுல வந்து பெருசா எந்த கன்டென்ட்டும் இருக்காதுன்னு தெரியும். ஆனா என்னுடைய ஒப்பீனியன் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நான் இதுல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும், இந்த கருத்து வந்து சரியா இருக்குது அப்படின்னு இருந்தாலும், நீங்க வந்து அத இந்த வீடியோல வந்து மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாம பத்தின ஒப்பீனியன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா எக்ஸாம்க்கு படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.